வணக்கம் நண்பர்களே! நான் தான் உங்கள் நண்பன் சின்னசாமி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தினுடைய ஒரு சின்ன தகவல் நம்ம கேள்விப்பட்டோம். அதுதான் அங்க ஷேர் பண்ண போறேன். அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோவ லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாரி தகவல்கள உடனுக்குடன் தெரிஞ்சுப்பீங்க. ஓகே. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இப்ப சென்னையில படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு பிரசாந்த் ஸ்டுடியோவுல. ஸோ அத முடிச்சுட்டு கிளைமாக்ஸ் ஷூட் வந்து ஸ்ரீலங்காவுல பிளான் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ஒரு ஸ்டேடியம் பிளான் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டாங்க. பட் பெருசா தெரியல. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தேன். விஜயானோடைய போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 டேஸில் முடிய போகுது. ஒரு சாங் ஷூட்டோ, ஒரு ஃபைட் ஷூட்டோ ஏதோ பிளான் இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதோட நான் காலையிலே சோசியல் மீடியாவில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கு எனக்கு சடனாக வந்த இன்ஃபர்மேஷன் தான். இந்த ஒரு படத்தில் எப்படியும் அனிருத் அவர்கள் பாடிருவார் யுவன் அவர்களுடைய இசையமைப்பிலன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆல்ரெடி சோசியல் மீடியாவில் டாக்ஸாக இருந்தது என்னென்னா, தளபதி அண்ணா பாடிருவாருன்னு தெரியும். தளபதி அண்ணாவோட சேர்ந்து இளையராஜாவும் பாடியிருக்காருன்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போச்சுல்ல. ஸோ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா அறிவு பிரதர் வந்து இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்னும்போது, அவர் எழுதியிருந்தா அவரே பாடிருவாரு. ஸோ அவரும் சிங்கிள் லிஸ்ட்ல இருக்காருன்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் யுவன் அவர்களுடைய இசை. ஸோ யுவன் அவர்களுடைய வாய்ஸ்ல ஒரு சாங் இருந்தா நல்லாயிருக்கும்னு எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அதுதான் நானும் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு படத்துலயும் யுவன் அவர்களுடைய இசையமைப்பில அவர் பாடின ஒரு பாட்டு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனா தான் இருக்கு. நான் கேள்விப்பட்ட தகவல் என்னன்னா, அனிருத் அவர்கள் ஷூரா பாடப் போறாரு. அதுக்கப்புறம் சிலம்பரசன் நடிகர் இருக்காரு இல்லையா? அவரு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல ஒரு பாடல் பாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படின்ற மாரி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அப்ப கேள்விப்பட்டு தான் வாரிசு ஆல்பம் மாரி இங்க ஒரு ஹைப் குடுக்கறதுக்காக ஆக்டர் சிம்பு அவர்கள கூப்ட்டுருப்பாங்களா? அப்படின்ற மாரி ஒரு தாட். யுவன் சிம்பு காம்போல எனக்கு ரொம்பவே பிடிச்சது லூசு பெண்ணே சாங். உங்களுடைய ஃபேவரைட் சாங்க கமெண்ட் பண்ணிடுங்க. இருந்தா கண்டிப்பா செம்மையா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா அது வைப் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத ஷேர் பண்ணிடுங்க.